இன்னைக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட் வந்து கரெக்டாக சென்டரில் பிடிக்காம சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே டாட் பிடிச்சிருக்கேன். உங்களோட அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் மேலே ஏற்றி டாட் பிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி நானும் பிடிச்சிக்கிறேன். 3 இன்ச் அகலத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி தைக்கும்போது உள்ளே போயிடும். 2.5 இன்ச் கரெக்டாக வெளில வரும். இப்போ செகண்ட் டாட்டு கீழே நம்ம நெக்கோட பக்கத்தில் 1 இன்ச் பக்கத்தில் இருந்து அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கீழே டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி அகலம் டாட் பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டாட்டு இப்போ நம்ம இந்த 2 டாட் பிடிச்சிக்கொள்ள இது 2 டாட்டையும் ஒன்றா வச்சு சென்டரில் ஆர்ம் ஹோல் டாட் பிடிச்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கும்போது மேலே ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி கிராஸாக கொண்டு வந்துடலாம் கீழே. இப்போ நம்ம 3 டாட்டையும் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கப் ஷேப் அழகாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்விசிபிள் பட்டின்றதுனால நம்ம எதுவுமே ஸ்டிச் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். கீழே உள்ளே போகிற 2 பட்டியை கீழே வச்சுக்கலாம். கப் ஷேப்போட நல்ல பக்கம் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வர பட்டியை கப் ஷேப் இருக்குல்ல நல்ல பக்கம் மேலே, அதை பார்த்த மாதிரி நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அங்கே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஓரத்தில் கார்னரில் பட்டியில் விட்டுட்டு அதுக்கு இந்த பக்கம் தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டியை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நம்ம கீழே 2 பீஸு இது லைனிங்கோடு சேர்த்து கப் ஷேப்பு மேலே உள்ள பட்டி எல்லாம் கரெக்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கை எப்படி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி பட்டியும் இந்த ஷேப் வரணும்னா பட்டியோட ஷேப்பு நம்ம பொறுமையாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக வந்துடும். இப்போ மாடியில் எல்லாமே கரெக்டாக லைனாக இருக்கான்னு பார்த்து அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே ஒரு பட்டி வச்சுருக்கோம்ல அதை மட்டும் மேல் பக்கமாக எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம சுருட்டிக்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம மேலே எடுத்து விட்ட பட்டியை திரும்பவும் கீழே எடுத்து வச்சு அடியில் 2 இருக்குது. இப்போ மேலே ஒன்று நம்ம திருப்பி வச்சுருக்கோம். 3ஐயும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போட போகிறோம். 3ஐயும் ஒன்றா வச்சு ஒரே லைனாக ஒரு ஸ்டிச்சு. இப்போ நம்ம உள்ளே இருந்து வெளியில் எடுத்துடலாம். உள்ளே சுருட்டி வச்சோம்ல அது வெளில எடுத்தோம்னா நமக்கு இன்விசிபிள் பட்டி ரெடி ஆகிடும். உள்ள பிசுறுலாம் எதுவுமே இல்லாமல் பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியை கீழே அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நீட்டாக வந்துருக்கு பாருங்க. இதில் நம்ம ஐப்பட்டி கொக்கி பட்டி வச்சு 2 சைடுக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம்.